சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். வருகிற 30ஆம் தேதி நாம் தமிழ் கட்சி மரங்களுக்கான மாநாடு வந்து நடத்த போகிறோம், மரங்களுடன் பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம் அப்படிங்கிற முழக்கத்தோட ஒரு மாநாட்டை வந்து திருத்தணியில் நடத்த போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுலேருந்து நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறவங்க வந்து இவங்க வந்து ஆடு மாடோட பேசுகிறாங்க, தண்ணீரோட பேசுகிறாங்க, மரங்களோட பேசுகிறாங்க, இவங்க எப்போ மனிதர்களோட பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்வி எழுப்புறாங்க, பல்வேறு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல கேலிகளும் வந்து செய்கிறாங்க. இந்த மரங்களுடன் பேசுவது இல்லை மரங்களை வந்து கட்டி பிடிப்பது வந்து கேலி கூத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமா, இல்லை அது ஒரு போராட்ட வடிவமா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது மரங்களுடன் பேசுவது, மரங்களை கட்டிப்பிடிப்பது போன்றவை ஒரு போராட்ட வடிவமா இந்தியாவில் இருக்குது, உலக அளவில் இருக்குது. ஏன் உலகத்திற்கே இந்தியா தான் முன்னோடியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு போராட்ட வடிவத்தோட தொடர்ச்சி தான் நாங்கள் நடத்துகிற மாநாடுன்னு சொல்லி நாம் தமிழ்ச்சியோட சுற்றுச்சூழல் பாசறை வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன உலகம் முழுக்க இது வந்து போராட்ட வடிவமாக இருக்குது, எதற்காக இப்படியான போராட்டங்கள் வந்து நடந்திருக்கு, இந்தியா ஏன் முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிறத முழு தொகுப்பை இந்த காணொலியில் வந்து நம்ம பார்ப்போம். அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. மரங்களுடன் பேசுவோம், மரங்களை கட்டி பிடிக்கிறது எப்படிப்பா ஒரு போராட்ட வடிவமாக இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து இந்தியா தான் முன்னோடியாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ஒரு அரசர் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. அவருடைய பேர் வந்து அபீர் சிங். அபீர் சிங் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து 1730ஆம் ஆண்டு ராஜ்புத் பரம்பரையை சேர்ந்த ஒரு அரசர் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. அவர் வந்து புதிதாக ஒரு அரண்மனை கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அரண்மனை கட்டுறதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய மரங்கள் தேவைப்படும். அப்படி வந்து ஒரு மரத்தை வந்து அவர் தேர்வு செய்கிறாரு. எனக்கு இந்த மரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மரத்தோடைய பேர் வந்து கிஜிரிலி மரம். அதாவது நம்ம பகுதியில் இருக்கிற வன்னி மரங்கள், நம்ம பகுதியில் இருக்கிற மரங்கள் அதிகமாக அந்த பகுதியும் வந்து அடர்த்தியாக இருந்திருக்கு. அந்த மரங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டு வாங்க, நம்ம வந்து அரண்மனை அந்த மரங்களை வச்சு கெட்டுவோம்னு சொல்லி அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு, படை வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உத்தரவு கொடுக்குறாரு. அதன் பேரில் அவங்க வந்து தேடுறாங்க. அப்படி தேடும் போது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அந்த வன்னி மரம் அப்படிங்கிறது அடர்த்தியாக வந்து காணப்படுது. அந்த பகுதியில் வந்து பிசானி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் வந்து அதிகமாக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மரத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த மரத்தை வந்து இறையாக வந்து கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில குறிப்புகள் வந்து இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த வன்னி மரங்களை வெட்டுறதுக்காண்டி அமைச்சர்கள் எல்லாருமே வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து அதை தடுத்திருக்காங்க. இந்த மரங்களை வெட்டாதீங்க, இது நாங்கள் வந்து வழிபடக்கூடிய மரங்கள், இதை யாருமே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசர் வந்து அந்த மரம் தான் வேணும்னு சொல்லிட்டாரு, அதை நாங்கள் வெட்டியே ஆகும்னு சொல்லி அந்த படைகள் எல்லாமே வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மரத்தை எல்லாத்தையுமே வந்து கட்டிப்பிடிச்சு இவங்க வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த மரத்தை வந்து யாருமே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த அரசருடைய படைகள் வந்து 363 பேரை வந்து கொலை செய்திருக்கார்கள். அதை வந்து கிஜிலி மசாக்கர், அதாவது கிஜிலி படுகொலை அப்படின்னு கூட நம்மளால் எடுத்துக்கிற முடியுது. வரலாற்றில் பல தரவுகள் இருக்குது. அப்படி வந்து மரத்தை காக்கிறதுக்காண்டி 363 பிசினி மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதன் பின்பு அந்த அரசருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே வேண்டாம், அந்த மரத்தை வந்து விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது 363 மக்கள் வந்து தங்களுடைய உயிரை கொடுத்து மரங்களை வந்து பாதுகாத்துருக்காங்க. மரத்தை வந்து கட்டிப்பிடிச்சு அதை வந்து காவலாகவும் இருந்திருக்காங்க. அந்த மரங்களை பாதுகாக்கிற போராட்டத்துக்கு அமிர்தா தேவி அப்படிங்கிற ஒரு உமன் தான், அதாவது ஒரு பெண் தான் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. இந்த போராட்டத்தை ஒரு பெண் தான் வந்து தலைமை தாங்கி நடத்திருக்காங்க. அந்த 363 பேர் வந்து உயிரிழந்ததுனால அந்த மரங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. உயிரை கொடுத்து வந்து மரங்களை வந்து ஒரு பக்கம் வந்து பாதுகாத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த அரசரை வந்து அதை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லி இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே, வேண்டாம்ப்பா அந்த மரங்கள்னு சொல்லியிருக்காரு. இது இந்தியாவில் நடந்த முதல் மரங்களுக்கான போராட்டமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சரி, அந்த மக்கள் வந்து அந்த மரங்களை வந்து கடவுளாக கும்பிட்டாங்க, அதனால வந்து தடுத்திருப்பாங்க, அதனால தங்களுடைய உயிரை கொடுத்து தடுத்திருக்காங்க. ஒரு மரத்துக்காகலாம் இவ்வளோ பெரிய போராட்டத்தை ஏன்ப்பா முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில அறிவாளிகள் வந்து கேள்வி கேட்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இரண்டாவது பதில் வந்து இந்தியா ராஜஸ்தானில் தான் இன்னொரு போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த போராட்டத்தை வந்து ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அது போராட்டம் கூட சொல்ல முடியாது, அது வந்து ஒரு பிரச்சாரமாகவே அவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. என்ன மாதிரியான பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிருக்காருன்னா, இயற்கையை அழிக்காதீங்க, இயற்கையோடு நம்ம வந்து இணைந்து வாழும்னு சொல்லி ஒரு பிரச்சாரமாக மேற்கொண்டிருக்காரு. அவர் ஏன் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் வந்து இப்போயும் வந்து நமக்கு வறட்சி இருக்குது, அது தெரியும். அது வந்து ஒரு பாலைவன மாநிலம், அதனால் வந்து அது வறட்சியான ஒரு மாநிலமாக தான் இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம் அடைஞ்ச இந்தியா வந்து புதிதாக சுதந்திரம் அடைஞ்சிருந்துச்சு. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாத காலகட்டத்தில் ராஜஸ்தானில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து மரங்களை வந்து வெட்டி அதை வந்து விறகா மாற்றி அதை வந்து பொருளாதார தேவையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அங்கே இருக்கிற மான்களை வந்து வேட்டையாடி அதை வந்து உணவு தேவையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவர் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பேர் வந்து ஜம்போரி அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அவர் வந்து இதெல்லாம் பார்க்குறாரு. தொடர்ந்து இவங்க வந்து இப்படி மரங்களை வெட்டி மான்களை வந்து வேட்டையாடிட்டு வந்தாங்கன்னா மான்கள் என்ற ஒரு இனமே இல்லாமல் போயிடும், இவங்களுடைய வாரிசுகளுக்கு மரங்கள் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து
பயந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து நம்ம மேற்கொள்வோம், இயற்கையை அழிக்காமல் இயற்கையோடு இணைந்து வாழுவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து அவர் மேற்கொண்டிருக்காரு. கிராமமாக போயிருக்காரு. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து சந்தித்து நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யாதீங்க, நம்ம வேறு ஏதாவது மாற்று ஒரு பொருளாதாரத்தை வந்து நம்ம தேடுவோம், மரங்களை வெட்டி விறகாக்கி விற்கிறது மட்டும் கிடையாது பொருளாதாரம், இன்னும் நிறைய பொருளாதாரமான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தேடி போகணும்னு சொல்லியிருக்காரு. மான்களை வேட்டையாடாதீங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு மான்கள்னால் என்னென்ன தெரியாமல் போயிருன்னு சொல்லியிருக்காரு. அது அந்த பிரச்சாரம் பயன் கொடுக்குற வகையில் பல பேர் அதை வந்து நிறுத்தியிருக்காங்க. இவர் தான் முதல்ல வந்து இந்த பிரச்சாரத்தை வனங்களை வந்து பாதுகாப்போம், மரங்களை வெட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரியான தனி மனிதனாக அந்த பிரச்சாரத்தை வந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்லி நம்மளால் வரலாற்று தகவல் அடிப்படை மூலமாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த 2 நிகழ்வுகள் மட்டும் எப்படி வந்து உலக அளவில் இந்தியா வந்து வனங்கள் பாதுகாப்புக்காக இல்லை வனங்களை வந்து கட்டிப்பிடிச்சு மரங்களை கட்டிப்பிடிச்சு ஒரு போராட்ட வடிவத்தோட ஒரு பிறப்பிடமாக இந்தியாவை எப்படி உருவாக்குச்சுன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. இந்த 2 நிகழ்வுகள் மட்டும் கிடையாது. இதை விட மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. இந்தியாவில் 1970ஆம் ஆண்டு வந்து 70, 72, 73, 74ன்னு சொல்லி 1970 காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. அது என்ன போராட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிப்கோ இயக்கம் அல்லது சிப்கோ மூவ்மெண்ட்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். இதை வந்து பள்ளி பருவங்களை வந்து படிச்சிருக்கலாம், இல்லை கல்லூரிகள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இயக்கம் எதற்காக நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் போன்ற பகுதியில் வந்து சாம்பல் மரங்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கு. சாம்பல் மரங்கள் அப்படிங்கிறது மிகவும் உறுதித்தன்மை வாய்ந்த மரங்கள். அந்த உறுதித்தன்மை வாய்ந்த மரங்கள் வந்து அதிகமாக வந்து அந்த இமாச்சல் பிரதேஷ் பகுதியில் வந்து வளர்ந்துருக்கு. இதை வந்து எதற்காக வந்து பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து குறிப்பாக வந்து இந்த விளையாட்டு பொருட்கள் தயாரிக்கிறக்காண்டி இந்த மரங்களை வந்து பயன்படுத்துவதாக சொல்கிறாங்க. அப்படி விளையாட்டு பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், குஜராத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து இந்த மரங்களை வெட்டுறதுக்கான ஒப்பந்தத்தை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அரசு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்கு. உள்ளூரில் இருக்கிற மக்கள் வந்து இந்த மரங்களை வந்து பாதுகாக்கணும். ஏற்கனவே உள்ளூரில் வந்து இந்த சுயதொழில் நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கும்ல மகளிர் குழு, அந்த குழுக்கள் வந்து ஏற்கனவே இந்த மரங்களை வெட்டுறதுக்கு அனுமதி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா மரங்களையும் வெட்டாமல் ஒரு சில மரங்களை தேவைகளுக்காக நாங்கள் வெட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த அரசு வந்து அனுமதி கொடுக்கல. ஆனால் குஜராத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு அந்த அரசு அனுமதி கொடுத்தோன்னே அது எப்படி இவங்க வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு அரசுக்கு வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து இவங்க கொடுக்கலாம், இயற்கையை வந்து அழிக்கிறதுக்கான முழு வேலையும் இந்த அரசு வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சு ஒரு போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அதுதான் சிப்கோ இயக்கம். எப்படி அந்த போராட்டம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்தை சேர்ந்த நிறுவனம் வந்து முதல் தடவையாக ஒரு 22 மரங்களை வந்து வெட்டிட்டு வருவோம்னு சொல்லி வந்து ஆட்களை வந்து அனுப்பியிருக்காங்க. 22 மரங்களுமே முன்னாடியே சொன்ன மாதிரி 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் வந்து பழமையான மரங்கள். அந்த மரங்களை வெட்டினோம்னா கண்டிப்பாக வந்து மண் சரிவு ஏற்படும். ஏற்கனவே இமாச்சல் பகுதியில் வந்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய மரங்கள், அந்த நேரத்தில் ஏற்கனவே வெள்ளம் வந்து அந்த பகுதி வந்து மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியாகவும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 22 மரங்களை வெட்டினாங்கன்னா திரும்பியும் மண் சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி உள்ளூரில் இருக்கிற மக்கள் வந்து பயந்துருக்காங்க. பயந்ததன் அடிப்படையில் வந்து அந்த மக்கள் வந்து அந்த மரங்களை வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. மரங்களை வந்து கட்டி பிடிச்சி எங்களை வெட்டின பின்னாடி தான் நீ அந்த மரத்தை வந்து வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் அந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அதிகப்படியான பெண்கள் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மரங்களை வெட்ட முடியாமல் ஒரு 2 ஆண்டுகள் வந்து பாதுகாத்துருக்காங்க. அதன் பின்பு ஒரு பெண்கள் இல்லாத நேரமாக போய் 5 மரங்களை வந்து அவங்க வந்து வெட்டியிருக்காங்க. மீண்டும் அந்த போராட்டம் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு. நாங்கள் இல்லாதப்ப நீங்கள் வந்து வெட்டிட்டீங்களா, இனிமேல் உங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த பெண்கள் மீண்டும் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எப்போவெல்லாம் லாரி வந்து ஊருக்குள்ளே வருதோ அப்போல்லாம் அந்த பெண்கள் வந்து அங்கே மரங்களை போய் கட்டிப்பிடிச்சு அங்கே வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய காதுக்கு போது இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் பின்பு அந்த மரங்களை வந்து வெட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சிப்கோ இயக்கம் அப்படிங்கிறது இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியில் வந்து ஆரம்பித்து உலகம் முழுக்க வந்து பரவி இருக்கு. அந்த போராட்டம் உலகம் முழுக்க பரவுனதுக்கான எச்சங்கள் தான் இன்றைய அளவு வந்து உலகம் முழுக்க பல நாடுகளில் வந்து மரங்களை கட்டிப்பிடிக்கிறதுக்கான போட்டிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் நியூஸில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், பின்லாந்தில் வந்து மரங்களை கட்டிப்பிடிக்கிறதுக்கான ஒரு போட்டி நடைபெற்றுச்சுன்னு. அந்த போட்டி வந்து 3 பிரிவுகளில் வந்து நடைபெற்றிருக்குங்க. அதாவது வந்து மரங்களை வந்து வேகமாக கட்டிப்பிடிக்கிற மாதிரி அதிகமான மரங்களை வந்து யார் வந்து வேகமாக வந்து கட்டிப்பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து அதில் பரிசு பெற்று பெறுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வந்து அரவணைப்போட மரங்களை வந்து கட்டிப்பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கலைநயத்தோடு மரங்களை வந்து கட்டிப்பிடிக்கிறதுன்னு சொல்லி 3 வகையான போட்டிகள் வந்து அங்கே நடைபெற்றிருக்கு. அந்த 3 போட்டிகளும் சேர்ந்து தந்தை மகன் சொல்லி 2 பேர் வந்து அப்பாவும் பையனும் வந்து அந்த போட்டியில் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படி வந்து உலகம் முழுக்க வந்து மரங்களை கட்டிப்பிடிக்கிறதுக்கான போட்டி, மரங்களை கட்டிப்பிடித்து போராட்டம் நடத்துறது எல்லாத்துக்குமே காரணம் இந்தியாவில் நடைபெற்ற இந்த சிப்கோ மூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த சிப்கோ இயக்கம் தான் உலகம் முழுவதும் இப்போ வந்து பரவி மரங்களை காக்கணும், மரங்களுக்காக நம்ம வந்து எல்லாருமே பேசணும், மரம் வந்து மண்ணின் மரம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற காரணம் ஆரம்ப புள்ளி இந்த சிப்கோ மூவ்மெண்ட் தான். சரிப்பா, நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து மரங்களை கட்டிப்பிடிச்சு மரங்களை வெட்ட வரவங்களுக்கு எதிர்த்து வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. நாம் தமிழ் கட்சியின மரங்களை கட்டிப்பிடிச்சா போராட்டம் நடத்த போகிறாங்க, யார் வெட்ட வராங்க, அங்கே வந்து அவங்க வந்து மரங்களுடன் பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம், மரங்களாகவே பேசுவோம் தான் சொல்கிறாங்க. மரங்களுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா,
அவங்க பேசுகிறது எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. மரங்களுக்கு நம்ம பேசினா கேட்குமா, இல்லை நம்ம செடிகளுக்கு நம்ம பேசுகிறது புரியுமா அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் வந்து உலகம் முழுக்க வந்து நடத்தியிருக்காங்க. குறிப்பாக நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் தெரியும், அவர் கூட ஒரு மேடையில் வந்து சொல்லியிருந்தார், நானும் என்னுடைய தம்பியும் சேர்ந்து மரங்களுடன் செடிகளுடன் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதையும் பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இது சம்மந்தமான ஒரு ஆய்வு வந்து உலக அளவில் வந்து நடைபெற்றிருக்கு. யூகேல இருக்கிற ராயல் ஹட்ரிக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இதற்கான ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு 10 தக்காளி செடிகளை வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் வந்து தனித்தனியாக வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை வந்து அங்கே ஹெட்ஃபோனை பொருத்தி அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே வந்து ஒலிக்க வச்சுருக்காங்க. ஆண் பெண் சொல்லி எல்லாருடைய ஆண்கள் பெண்கள்னு சொல்லி இரு பாலினத்தோட வாய்ஸையும் வந்து ஒலிக்க வச்சுருக்காங்க. 1 மாத காலம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. அதன் பின்பு பார்த்ததுக்கப்புறம் ஆண்கள் பேசின மரங்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கு, பெண்கள் பேசினது ஆண்கள் பேசின மரங்களோட அதிகமாகவே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்லஸ் டார்வின் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவருடைய வழித்தோன்றரான சார்ல்ஸ் டார்வின் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒளிபெருக்கி அவர் பேசின மரங்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வின் மூலமாக வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியாக சொல்லணும்னா ஆண்கள் பேசியதை விட பெண்கள் பேசிய மரங்களே வந்து 1 அங்குலம் அதிகமாகவே வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசுனாங்க, என்ன விஷயம் பேசுனாங்கிறது முக்கியம் கிடையாது, அவங்க பேசும்போது ஏற்பட்ட வைப்ரேஷன் தான் இந்த மரங்களோட வளர்ச்சிக்கு வந்து உதவி இருக்குது. சவுண்டோட வைப்ரேஷன் மரங்களோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொல்லி ஆய்வுபூர்வமாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்து வருவோம். ஏன் நாம் தமிழ் கட்சி இப்போ மரங்களை மாநாடு வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரங்கள் நடுறதுக்கான தேவை வந்து அதிகரிச்சிருக்கு. மரங்களால் மழை பெருவு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி தெரியும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மரம் வந்து மண்ணின் வரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய பாட புத்தகங்களில் வந்து அதை வந்து படிச்சிருப்போம். நம்ம வந்து அதை கேள்வியாகவும் கேட்டு அறிஞ்சிருப்போம். பல வாகனங்களுக்கு பின்னாடி அதை வந்து எழுதியும் வச்சுருப்பாங்க. அதை வந்து மேம்படுத்துறதுக்காண்டி, அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வீரியப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் இந்த மாநாடை வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் சார்பாக வந்து சொல்கிறாங்க. மரம் வந்து எதற்காக வளர்க்கணும், மரம் வந்து எப்படிலாம் வளர்க்கணும், எந்தெந்த மரங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் பேச போவதாக சில தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் மரம் வளர்க்கறதுக்கான தேவை வந்து அதிகரிச்சிருக்கா? தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே நிறைய காடுகள் இருக்குது, இன்னும் மரம் வளர்க்கணுமா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேள்வி எழுப்பலாம். ஆமாம், இன்னும் வந்து நம்ம மரம் வளர்க்க வேண்டிய தேவை வந்து அதிகரிச்சிருக்கு. நம்ம உலக அளவில் வந்து உலக வெப்பமயமாதல் அதிகரிச்சுக்கிட்டு கொண்டே போகுது. இதனால் வந்து நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் காற்றில் உள்ள ஈரப்பதம் வந்து குறைஞ்சிட்டு போகுது. கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் உலகமயமாதலால் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் மரங்களுக்கான மாநாடு அப்படிங்கிறது ஒரு தேவைப்படக்கூடிய விஷயம்தான். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து க்ரீன் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சரியாக எண்ணிக்கையில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதனால வந்து ஏரியல் வியூவில், அதாவது வானத்திலேருந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு எவ்வளோ பசுமையாக இருக்குது, எந்தெந்த பகுதியெல்லாம் பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ஆண்டுதோறும் வந்து ஒரு சென்சஸ் வந்து எடுப்பாங்க. அதாவது குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா, தெளிவாக இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, நம்ம வந்து கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா கட்டிடங்கள் இருக்கும் பகுதி எல்லாமே வந்து வெள்ளையாக வந்து இருக்கும், நீர்நிலைகள் இருக்கிற பகுதி வந்து நம்ம நீல நிறத்தில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மரங்கள் மலைகள் இருக்கிற பகுதி வந்து பசுமையாக இருக்கும். அதுதான் வந்து க்ரீன் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து க்ரீன் கவர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24.37% தான் க்ரீன் கவர் வந்து இருக்குது. அதாவது 100க்கு 1/4 பங்கு கூட க்ரீன் கவர் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. குறிப்பாக அதுலேயும் வந்து 20% வந்து காடுகள் இருக்கிற பகுதி தான், 4% பகுதிகள் தான் வந்து நகரங்களுக்குள்ள மரங்களோட எண்ணிக்கை இருக்குது, கிராமப்புறங்களில் மரங்களோட எண்ணிக்கை இருக்குது. இப்படி இருக்கும்போது இன்னும் இந்த நிலைமை வந்து போய்கிட்டே போனால் க்ரீன் கவரோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோட பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போணுச்சுன்னா வெப்பமயமாதல் அதிகமாகும். ஏற்கனவே நகரமயமாதலால் பல இடங்களில் வந்து மரங்களை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் வந்து காடுகள் வந்து அழிக்கப்பட்டு இருக்கு. விவசாய நிலத்திற்காக ஒரு பக்கம் வந்து காடுகள் வந்து அழிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து விமான நிலையம் போடுறோம், நாங்கள் வந்து 8 வழி சாலை போடுறோம், நாங்கள் வந்து புதிதாக திட்டங்களை வந்து கொண்டு வரோம், புதிதாக நகரங்களை வந்து உருவாக்குறோம், புதிதாக வந்து தொழிற்சாலைகளை வந்து நாங்கள் கெட்ட போகிறோம், புதிதாக ஐடி நிறுவனங்களை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம், வீட்டு மனைகள்னு சொல்லி விவசாய நிலங்கள் வந்து தொடர்ந்து வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும், இதை வந்து ஒரு பிரச்சாரமாக செய்யணும்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழ் வச்சு இந்த மரங்களுக்கான மாநாடு அப்படிங்கிறத ஒன்று வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை